மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க செய்யலாம். இதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்து நல்லா துருவிக்கோங்க. மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கட் பண்ணி போட்டு கூட அரைக்கலாம், பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைக்க ட்ரை பண்ணுங்க. தேவைப்பட்டால் 1 or 2 ஸ்பூன்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சி விழுத ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுருங்க. அரை கப்புக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. உதிர்த்து விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க, நல்லா பவுடர் ஃபார்ம் வர வரைக்கும். நான் ஒரு 1/4 கப் அரிசி மாவு தாங்க போட்டேன். உதிர்த்து விட விட நல்ல பவுடர் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கனாலோ இல்லை உங்கள் கிழங்குல ஈரப்பதமாக இருக்குனாலோ அரிசி மாவு 1 or 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. கட்டே இல்லாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா புட்டு மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டெப் நல்லா வந்துச்சுனாலே நம்ம புட்டும் நல்லா டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் வந்துடுங்க. மாவை ரொம்ப அழுத்தாமல் இது போல் உதிர்த்து விடுங்க. மரவள்ளிக்கிழங்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. புட்டு அவிக்கிறதுக்கான ஸ்டீமர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்டீல் டம்ளர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா கீயை வச்சு கிரீஸ் பண்ணி விட்டுட்டு துருண தேங்காவையும் மரவள்ளிக்கிழங்கு மாவையும் லேயர் லேயராக போட்டுடலாம். துருண தேங்காய் 2 ஸ்பூன், மரவள்ளிக்கிழங்கு மாவு 2 ஸ்பூன், இது போல் மாற்றி மாற்றி போட்டுடலாம். டம்ளர் யூஸ் பண்ணாமல் இட்லி அவிக்கிற துணி யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி போடாதீங்க, ஜஸ்ட் லெவல் பண்ணால் போதும். ஒரு மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய மாவு கிடைக்கும். 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. புட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு புட்டு போலவே இருக்குங்க. இதில் கிழங்கு இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு உதிர்த்து விட்டனால தான் இந்த அளவு உதிரியாக கிடச்சிருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாட்டு சர்க்கரையை வச்சு இந்த தேங்காவையும் சேர்த்து சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு புட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.